நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? என்னம்மா? என்னங்க, இந்த சட்டையை நீங்க போட்டுக்கோங்க. இந்த சரியை நான் கட்டிக்கிறேன். நீ கட்டி இருக்கிறது நல்லா கட்டி. கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம். அப்படியா? சரி. யாரு? ஹலோ, சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு நிமிஷம். உங்க மாமா லைன்ல இருக்காரு. ஹலோ மாமா, சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படியேதான், அதே ரோட்ல தான். அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல் பக்கத்துல இருக்க மண்டபம் தான். சரி சரி, வந்துருங்க. நாங்களும் கிளம்பிட்டே இருக்கோம், வந்துருவோம். சரி. ஏமா, எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு? எப்படியும் ஒரு 6-7 மணி ஆயிடாது? அப்படியே ஒரு சின்ன ரிசப்ஷனும் வச்சிருந்திருக்கலாம். உன் புள்ள இதுக்கே திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்கான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும் இருக்கு. அதுக்குள்ள வேற என்னென்ன பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே. என்னங்க, இவ்ளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவனால? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். ஆமா, கார்த்தி எங்க? பார்லர் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. எவ்வளவு நேரம் ஆச்சு? போன் பண்ணி பாத்தியா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சொன்னா? போனே எடுக்கலங்க. என்ன நீ போன் எடுக்கலன்னு சர்வசாதாரணமா சொல்ற? இல்லங்க, அவன் மேக்கப் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பா, அதான். ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கான். போன் எடுக்க முடியாம இருக்கிறதுக்கு போன் பண்ணு. போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ஏன் போன் எடுக்க மாட்டேங்க? சமந்தியம்மா, ரிங் போயிட்டே இருக்குங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எப்பதாங்க மண்டபத்துக்கு கிளம்ப போறீங்க? இதோ கார்த்தி வந்து கூட்டி வந்துரும். என்னது, மாப்பிள்ள இன்னும் வரலையா? என்னங்க சொல்றீங்க? வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க. காப்பு கட்டிருக்கு, வெளியில போக கூடாதுன்னு அப்பவே சொன்னேன். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தான் அடம் புடிச்சு பியூட்டி பார்லருக்கு கூட்டு போனாரு. வந்துருவாங்க. பார்லர் வரைக்கும் போயிருக்கான், வந்துருவான். அதுக்கு இல்ல சம்பந்தி, 1 மணி நேரமா என் தம்பி மாப்பிள்ளைக்கு போன் ட்ரை பண்றாரு. அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னங்க பிரச்சனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? பார்லருக்கு போயிருக்கான், வந்துருவான். 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சம்பந்தியம்மா, உங்க போன்ல இருந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க, ஏன் போனா இருந்தா என்ன, அவரோட போனா இருந்தா என்ன? நம்பரை பார்த்தவொன்னே எடுத்து பேச போறா. சரிங்க, நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எடுக்க மாட்டேங்கிறான். போன் எடுக்கல பாத்தியா? சரி, மாப்பிள்ள கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போயிருக்காருல, அவருக்கு போன் போட்டு பாருங்க. உங்ககிட்ட மதன் நம்பர் இருக்கா? இல்லங்க. ஏன் போன்லயே சேவ் பண்ணியே? ஏங்க, உங்க புள்ளியோட ஃப்ரெண்ட் தானே அவரு, அவர் நம்பர் இல்லன்றீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சம்பந்தி. எங்க புள்ள போன் எடுக்க மாட்டேங்கறான்னு எங்களுக்கும் டென்ஷனா தான் இருக்கு. வண்டியில போயிருக்கான். வழியில ஏதோ ஆச்சான்னு எங்களுக்கு பதட்டமா இருக்குல்ல. என்னடா இப்படி சொல்றாரு? பின்னங்க, நாங்க பாட்டுல சும்மா இருந்தோம். நீங்க தான் மாப்பிள்ள போன் எடுக்கல அது இதுன்னு சொல்லி எங்களை பதட்டமாக்கிட்டீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சம்பந்தி. இந்த கல்யாணம் முடிவான நாள்ல இருந்து நாங்களும் மாப்பிள்ளைய 4-5 தடவை பாத்துட்டோம். ஒரு வார்த்தை கூட புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியல. கல்யாணத்துக்கு முதல் நாள் பேசுற பேச்சு அது. பின்ன என்னங்க, ஏதாவது நான் நினைச்ச மாதிரி நடக்குதா? எது கேட்டாலும் ஒரு காரணம் சொல்றீங்க. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரமாட்டாங்க நினைச்சனோ அவங்க எல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. யார் வரணுமோ அவங்க வரல. யார சொல்றேன்னு தெரியுதா? தெரியுதுமா, என் புள்ளைய தான் சொல்றீங்க. நீங்க போங்க, நான் வந்தோன கூட்டுறேன். சரி, வாங்கடி போலாம். என்னம்மா அவ இப்படி டென்ஷன் பண்றா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ரொம்ப திமிர்றா அவளுக்கு. கொஞ்சமாவது என்ன சொல்றேன்னு கேக்குறாளா பாரு. அவ பாட்டுக்கு வந்தா பெரிய இவ மாதிரி. அது உன் பிரச்சனை, நீயே டீல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கா. இவெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படா காலம் தள்ள போற? டேய், அவ சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? நான் பண்ணது தப்பு. இது தேவையில்லாம அவளையே நம்ம தப்பு சொல்லலாம். மச்சான், வாழ்க்கைனா முன்ன பின்ன தான்டா இருக்கும். ஒரேடியா ரூல்ஸ் பேசுறா. என்னை கேட்டா இவளுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது ஓவர்னு தான் தோணுது. பேசாம திரும்பி போய் அந்த சுமதி கழுத்துல தாலியை கட்டி, அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும். டேய், என்ன நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? யார் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க? நீ லவ் பண்ண போன கல்யாணம் பண்ணு தானே இப்படி துடியா துடிக்கிற? உனக்கு இருக்கிற அக்கறையும் அன்பும் கொஞ்சமாவது அவளுக்கு இருந்திருந்தா அப்படி நடந்து பாலடா. என்னமோ நடந்தா நடக்கட்டும், நடக்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு போறா. அதெல்லாம் தப்பு மச்சான். எனக்கு வர கோவத்துக்கலாம் நானே 4 சாத்தி இருப்பேன். ஓவரா பண்றடா. யாரா ஃபோன்ல? தெரியலடா, ஏதோ புது நம்பர். இருக்காது. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருவா. வேணாம் மச்சான், ஆஃப் பண்ணாத. ஆஃப் பண்ணா பயங்கரமாக பதற ஆரம்பிச்சிருவானுங்க. அடிச்சுட்டே இருந்தாதான் ஆள் எங்கேயோ பிஸியாக இருக்குன்னு நினச்சிப்பானுங்க. சுவிட்ச் ஆஃப்னா ரொம்ப வெறியாயிருவானுடா.
மச்சான் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. உண்மையிலே அந்த பொண்ணு மேலே உனக்கு பயங்கர லவ்வா? டேய் என்னடா கேள்வி இது? இல்லை மச்சான், இவ்வளோ பெரிய பிரச்சனைன்றோம், அவள் கொஞ்சம் கூட கண்டுக்காமலே போகிறா. அதான் கேட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி. இந்த பொண்ணு வேணாமான்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறா. எனக்கு என்னமோ வீக்கான பேஸ்மெண்ட் மேலே பில்டிங் கட்டிட்டு போறியான்னு தோணுது. அதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் பில்டிங் கலகலத்து போயிடுது. மச்சான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத, அப்புறம் அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிருண்டா. டேய் அவள் வேணுமா இல்லையான்றதை அப்புறமா யோசிக்கலாம்டா. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறது? டேய் விஷ்ணு அடிக்கிறான்டா. டேய் நீ எடுக்காதடா, பக்கத்தில் ஒன்றா இருந்துட்டு ஃபோன் அடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. டேய் உடனடியாக ராஜி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டா, அடுத்து என்னடா பண்ணுறது? தெரிலடா. என்ன தெரியலடா, கிளம்பி வரும்போது என்ன யோசிச்சோமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதான். ராஜி ஒத்துக்குவான்னு நினச்சேன்டா. இதை பாரு மச்சான், நீ தான் அவளை பற்றி ஆரம்பிக்கிற. நான் அப்புறம் ஏதாவது டென்ஷன் ஆவேன், அப்புறம் நீ திரும்பி கடியாவ. இல்லை மச்சான், ராஜி நடந்துக்கிட்டதில் எந்த தப்பும் இல்லைடா. ஆனால் இப்படி நடந்திருக்கலாமேன்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுடா. அது நடக்கலைன்றப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. யார்ரா? அப்பா அம்மா அடிக்கிறாங்கடா. எடுக்காது. எதனா பிரச்சனையாக இருக்க போதுடா. டேய் இந்த ஃபோன் எடுக்காத, நான் விஷ்ணு கடிச்சு என்னன்னு கேட்குறேன். டேய் எங்கடா இருக்க? ஓகே ஓகே. என்னடா? ஒன்றும் இல்லை, இப்போ தான் உன்னை லைட்டாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க போல. இதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, ஆனால் இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் வேணா ஃபோன் அடித்து பேசிட்டுமா? டேய் பொருடா, அவசரப்படாது, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். டேய் நம்ம எவ்வளோ தான் யோசிச்சாலும் திரும்ப திரும்ப ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்குதுடா. என்னால் யாரையுமே தப்பு சொல்ல முடியல. தப்பு பண்ணது சுமதி. அவளை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தது நான் பண்ண தப்புடா. இதில் நான் வேறு யாரையும் தப்பு சொல்ல விரும்பல. எப்பா விடுப்பா, எதுக்கு சும்மா பழைய மேட்டரே பேசிக்கிட்டு? அடுத்து என்ன பண்ணாலும் யோசிடா. ஒன்றுமே யோசிக்க தோணலடா. மச்சான் இப்போ நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறடா. வீட்டிலேருந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சாங்கன்னா நீ எப்படி தாக்கு பிடிப்புன்னு கூட தெரியல. பேசாமல் நான் சொல்கிறேன் செய். டேய் சுமதியோட அப்பா லைனில் வரேன்டா. டேய் 4-5 தடவை நீ ஃபோன் எடுக்கலன்னா அவங்களுக்கே டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ யோசிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, கையில் கொஞ்சம் கேஷ் எடுத்து எஸ்கேப் ஆகிடும். எங்கடா போகிறது? டேய் உன் கிளாஸ்மேட்ரா, பேர் என்ன? அந்த ஹைதராபாத்காரன்டா. ஹரிநானு சொல்கிறியா? அவன் தான். அவனுக்கு ஃபோனை போடு, ஃப்ளைட்டை பிடிச்சி டக்குன்னு கிளம்பி போ. ஹைதராபாத்கா? ஆமாண்டா, நீ உடனே எஸ்கேப் ஆகிடு. ஏதாவதுன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ உடனடியாக கிளம்பு மச்சான், இங்கே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மை டியர் மாமா, வாட் டைகர்? இந்தியாவோட நம்பர் 1 சேல்ஸ் டீம். வாட்டரை ஊத்தி குவாட்டரை குளிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்ல குங்கி அடுப்பு மாதிரி எரிஞ்சிடுறான். கோயால் இந்த வீட்டுல எவனாவது ஒருத்த நம்பர் கண்டுக்கிறானு பாத்தியா? அதானே ஒரு ஆபீசர் வந்திருக்கேன். ஆமா அலட்சியம் பண்றானுங்க. மாமா ஆ. ஆணையிடு, அதகலம் பண்ணிடுறேன். நோ உட்பெக்கர், இது நம்ம தம்பி கார்த்தியோட கல்யாணம். கலாட்டாலாம் பண்ண வேணாம் மாமா. நாம மாப்பிள்ளை வீடு மாமா, மரியாதைய அவனுங்க நமக்கு மரியாதையா தந்தாகணும், இல்லன்னா கார்த்திக்கு தான் அவமானம். ஐயோ தமிழகமே, ஆர்ப்பரிக்கும் தமிழிடமே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திட சொன்னான் பாரதி. இன்று தனி 4 மனிதனுக்கு உணவில்லை, 4 ஜெகத்தினை அழித்திடுவோம். ஜகம்னா உலகம்யா, அது ஒண்ணுதான் இருக்கு. அது எப்படி 4 அழிப்ப? அத 4ஆ பிரிச்சு 4 ஜெகத்தினை அழித்திடுவோம். மாமா பாயிண்ட் மாமா. எப்படி சேல்ஸ் மேனா கொக்கா? பசிக்குதுயா. ஐயோ பசி என வந்தால் பந்தி போட்டு பரிமாறும் என் தலைவனு காப்பாசி. பசுக்களே பால் சொரியுங்கள், கோழிகளே முட்டையிடுங்கள். என்ன ஆச்சு உனக்கு?
இப்படி வேற மாதிரி பேசுற? அது ஒண்ணும் இல்ல சார், எலெக்ஷன் டைம்ல so only mama feeling like this. அது சரி, ஒரு தயிர் சாதத்துக்கு வழி பண்ணீங்கன்னா இந்த ஆள் என்னமோ உலக அமைதியை பத்தி பேசுறான். ஐயோ, சிங்கம் சிப்ஸ் சாப்பிடலாமா? என்னையா சொல்ற? தெய்வம் தயிர் சாதம் சாப்பிடலாமா? அத போய் தெய்வத்துல தான் கேட்கணும். சார் கட்ட உங்களை தான் சார் தெய்வம்ன்றா. ஐயா தண்ணி அடிச்சு அவங்க டாய், இம்சை டாய். தாங்க முடியல. டால்டா தலையா இப்ப வாடா. யாரா நீ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இந்த வீட்டுக்குள்ள பாசிக்கிட்டே இருக்கிறிய. Who are you? பொண்ணோட தாய் மாமன். டேய் நாய் மாமா. தாய் மாமாங்க. ஏண்டா நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினுக்கிறோம், நீ ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்றியா? சார் உங்களுக்கு என்ன வேணும்? நொன்ன வேணும். நாங்க யார் தெரியுமா? தெரியலையே. தெரியலையா? அவர் தாண்டா ரத்தன் டாட்டா. இவரு முகேஷ் அம்பானி. வணக்கம் அண்ணாத்த. அவரு அனில் அம்பானி. டேய் நான் யார் தெரியுமா? தெரியலையே. நான் தான் கபில் தேவ். என்ன மாமா சம்பந்தமே இல்லாம ஒன்ன மட்டும் கபில் தேவ்னு சொல்லிட்டேன். டேய் அவசரத்துக்கு அந்த பேர் தாண்டா வாயில வந்துச்சு. உங்க பேரெல்லாம் இருக்கட்டும், என்ன வேணும்? டேய் இந்தியாவோட 4 லீடிங் பிசினஸ்மேன் பசியா இருக்கும், நீ என்ன பிஸியா இருக்கியா? என்னதான் வேணும்? டேய் வேண பசியா இருக்குன்னு சொல்ற, என்ன வேணும்னு கேக்குற நீ? மரியாதை மரியாதை. ஐயா, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். சாப்பிடுறதுக்கு ஏதாவது குர்ரா சொட்ட. இப்படி அன்டயத்துல வந்து பசிக்குதுன்னா என்ன பண்றது? ஆன் டைமா பசிச்சா சாப்பிடதாயா செய்வோம். சரி சாப்பிடுங்க. ஏய் என்ன இந்த டகால்டி எல்லாம் என்கிட்ட வேணாம். சாப்பாடு கிடைக்குமா இல்ல கல்யாணத்தை நிறுத்தவா? சொல்லிடி பட்டு. உனக்கு என்னதான்ப்பா வேணும்? சொல்றா என்ன வேணும்னு. ஏ பீங்கா வாயா ஆர்டர் எடுத்துக்கோ. சொல்லுங்க. எம்பி 4. எம்பினா? ஏ மட்டன் பிரியாணியா? அப்புறம் வேற என்ன வேணும் சொல்லுங்க. 4 சிபி தலகரி ஓட்டி பள்ளிப்பாளையம் சிக்கன் மட்டன் சுக்கா ஒயிட் ரைஸ் ரசம் பாயசம் அதுக்கப்புறம் ஏப்பம். டேய் டேய், இதெல்லாம் அப்படியே அந்த வேலை எங்க வாங்கிடாத. குப்பை மண்டையா, குப்பைனால வாங்கிட்டு வாடா. அடிங்க. என்னடா லுக்கு? மாமா முறைகிற மாமா. டேய் மறிகிற நீ யார்? என்னண்ணா? சார் சாரி சரி சார், தம்பி. நம்ம ஆளுங்க தான் சார். நான் பொண்ணோட தாய் மாமாப்பா. சார் சாரி சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார். டேய் அவன் எப்படி போவான்? அண்ணா நாங்க இந்த ஜாங்கிரி தரேனுக்கு ஒரு வேலை கொடுத்துருவோம், அதை செய்யாம எப்படி போவான்? டேய் என்ன? கையில பாருங்க தம்பி இவங்க எப்படி பேசுறாங்கன்னு. டேய் டேய் வெங்கலவாயா என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுகிற? வர்றா சார் சாரி சார், கோச்சிக்காதீங்க. ஆளுங்கெல்லாம் டைட்டா இருக்காங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார். டேய் போடா என்னண்ணா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்டோம், அது தப்பா? அதுக்குன்னு இப்படி என்ன பண்றது? டேய் இப்ப சாப்பாடு வருமா வராதா? அண்ணா இந்தாங்கண்ணா. என்னப்பா இது? பசிக்குது என்னங்களே? என்னப்பா நீ காட்ஸில்லாவுக்கு கடலை மிட்டாய் தர்ற? அண்ணா நிலம புரியாம பேசாதீங்கண்ணா. என்னப்பா பண்ணிட்டான்? மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருந்துகிட்டு இத கூட சொல்லக்கூடாதா? அண்ணே மாப்பிள்ள கல்யாணம் வேணான்னு எஸ்கேப் ஆயிட்டோம். கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா உத விழ போகுது. அடக்கி வாசிங்க. அப்போ நாங்க இப்படியே எஸ்கேப் ஆயிட்டுமா? யாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. வெளியில ஃபுல்லா ஆளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஐயோ எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க, அப்புறமா பேசிக்கலாம். வா விஷ்ணு போலாம். மாமா சார் குட் மார்னிங் மாமா. பொறுங்க, சாப்பாட்டுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். தாய் அங்கிள் இன்னைக்கு நாங்க வெறும் வாட்டர் மட்டும் போதும். பிரெட் பாக்கெட்டும் ஒரே ஒரு ஜாம் பாட்டிலும் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுட்டே போயிருவேன் அங்கிள். மாமா ரொம்ப குனிஞ்சிட்டோமோ? ஒரு சேல்ஸ்மேன் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்னங்க இவனை இன்னும் காணுமே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. கார்த்திக் ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டான்.
ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு தோணுது. இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. கார்த்திக் கண்டிப்பா வந்துருவான். கார்த்திக் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனா கூட மதன் போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகணும்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நாம எல்லாரும் காத்திருப்போம்னு கண்டிப்பா கார்த்திக் தெரியும். ஆனா அவன் இங்க வரலனா எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகும்னு அவனுக்கு கண்டிப்பா தெரியும். அப்புறம் ஏன் இதான் சிச்சுவேஷன், நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம பார்லருக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோமா? வேண்டாமா, இந்நேரத்துக்கு நம்ம பார்லருக்கு போறது அது சரியா படல. கார்த்திக் வரலன்னு கோவத்துல இருக்காங்க. இப்ப நாமளும் போனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்னங்க, என்னடா இப்படி கேக்குறேன்னு யோசிக்காதீங்க. கார்த்தி கல்யாணத்துக்கு வந்துருவான்ல? ஏதாவது சொல்லுங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் வேற மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மட்டும் ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிரோடவே இருக்க முடியாதுங்க. சிச்சி, என்ன இப்படி பேசிட்டு இருக்க பைத்திய மாதிரி? கண்டிப்பா வந்துருவாமா. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, எதையும் காட்டிக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க. என்ன சம்பந்தி இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? டைம் என்ன ஆகுது? அங்க மண்டபத்துக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. வெளிய போன மாப்பிள்ள இன்னும் வரல. அது இப்ப வந்துருவாங்க. இதே தாங்க அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மாப்பிளைய பாக்கணும்னு மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ளை அழைப்புக்குன்னு ஒரு நல்ல நாள் குறிச்சு அத முன்கூட்டியே உங்ககிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் தெளிவா சொல்லிட்டோம். அப்படி இருந்து இப்படி பண்ணா எப்படிங்க? இல்லங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீங்க சொல்றத பார்த்தா சந்தேகமா இருக்கு. அக்கா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க சலூனுக்கு போனா 1 மணி நேரத்துல வந்துருவாங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் உங்க புள்ளைய காணுமே. போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய குடும்பம், ரொம்ப படிச்சவங்கன்னு தான் பேரு. கொஞ்சம் கூட இங்கிதமா நடந்துக்க தெரியலையே. ஏங்க, கோவத்துல வார்த்தை விடாதீங்க. நாங்க எங்க பிள்ளைய நல்லதா வளர்த்துருக்கோம். 4 பேருக்கு நல்லது பண்ணுவானே தவிர கெட்டது பண்ண மாட்டான். எங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவான். எப்போ நல்ல நேரம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா? சுந்தரி, நீ சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க எல்லாம் இப்படி கேட்டாதான் உரைக்கும். ஏமா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீங்க புள்ளைய பெத்தவங்க இப்படிதான் பேசுவீங்க. ஆனா பொண்ணை பெத்தவங்க எல்லாம் பொறுமையா பேச முடியாது. ஏன்னா கால அப்படி கிடக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி எங்க பொண்ணுக்களே நின்னுதுன்னு வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்துல ஒரு பயம் கூட உயிரோட வெளியில போக முடியாது. ஏங்க இந்த மாதிரி ரூடா பேசுறீங்க? இப்போ நீங்க பயப்படுற மாதிரி என்ன நடந்து போச்சு? என் பையன் ஒண்ணு ஓடி போல, வெளியே போயிருக்கான், வந்துருவான். அவன் ஓடிதான் பாக்கட்டுமே, அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு. என்ன மிரட்டுறீங்களா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீ சும்மா இரு. என்ன பேசுறீங்க நீங்க? அக்கா இருக்கா, நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம நின்னுதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க மனுஷனாவே நடந்துக்க மாட்டோம். இங்க பாருங்க, நீங்க கண்டதை கற்பனை பண்ணிட்டு கண்டபடி வார்த்தையை விடாதீங்க. இது உங்க வீட்டு கல்யாணம் மட்டும் இல்ல, எங்க வீட்டு கல்யாணமும் தான். நம்புங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கேட்கறதுக்கெல்லாம் நல்லதாங்க இருக்கு. ஆனா நேரம் போக போக எங்களுக்கு தாங்க மண்டை வெடிக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். என்னடா சொல்ற? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். வரலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் கார்த்தி, டேய் டேய் எங்கடா போன? எவ்வளவு டென்ஷனா நிக்கிறோம். டேய், லேட் ஆகணும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்க என்னவோ ஏதோன்னு பயந்துட்டோம். மா, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதான் வந்துட்டல்ல, விடுமா. நான் சொன்னேன்ல கார்த்திக் வந்துருவான்னு. அவ எங்க புள்ளைங்க, அவ எப்போதுமே தப்பா நடந்துக்க மாட்டான். மன்னிச்சுக்கங்க சம்பந்தி, அவசரத்துல நாங்க ஏதோ வார்த்தை விட்டுட்டோம். பரவாயில்ல விடுங்க. உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. நாங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. இருந்தாலும் நாங்க அப்படி பேசுனது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. ஆமாங்க, மன்னிச்சிருங்க. இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல. நாங்க எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்புறோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க வரோங்க. வாங்க. டேய் போ, முதல்ல அவனை போய் பார்க்கலாம். டேய் கார்த்திக், எங்கடா போன? ஏன் இவ்வளவு நேரம்? பார்லர் போறதான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கே இவ்வளவு நேரம்? ஏங்க, இவனை பார்த்தா பார்லர் போயிட்டு வந்த மாதிரியே இருக்கு. அவன் தாடியும் தலைமுடியும் உண்மையை சொல்லுதே. டேய், இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? உன்னதாண்டா கேக்குறேன், எங்க போயிருந்த? என்னங்க இவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். கார்த்தி, என்னடா பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்க? டேய், உன்னதானே கேக்குறோம், ஏதாவது பேச. கார்த்தி, பேச போறே இல்லையா?
என்ன பேச சொல்றீங்க? இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க வரது கொஞ்சம் லேட் ஆனதும் எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களை என்ன கேள்வி கேட்டாங்க உனக்கு தெரியுமா? என்னடா நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம லேட்டா வந்துட்டு என்ன பேசுறதுன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? இப்ப நீ எங்க போயிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியணும். பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். போய் சொல்ற. நீ பார்லருக்கு போல, வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்க. எங்க போயிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்லு. இப்ப நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரியணும் அதானே? ஆமா. டேய் எங்கேயோ போனேன், விடுங்க. டேய் எங்க போறேன்னு சொல்றா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதான் எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சேன். போதுமா? என்னடா சொல்ற? விருப்பம் இல்லையா? என்னங்க இவன் கடைசி நேரத்துல குண்ட தூக்கி போடுறான். இவனை கேட்டு தானங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். டேய் கார்த்தி, என்னடா உளற? ஊரே கூடி கல்யாணத்துக்கு நிக்குது, இப்ப போய் விருப்பம் இல்லைன்னு சொல்ற? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் புரிஞ்சுதாப்பா பேசுறேன், நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னடா புரிஞ்சுக்கல? பொண்ணை பார்த்து நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்டா நாங்க மத்த ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சோம். திடீர்னு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என்னடா லூஸ் தரமா பேசுற? அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணு நீங்க எப்படா பிடிக்காம போச்சு? இத கேள்விப்பட்ட அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாது. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். அதை நான் உங்ககிட்ட சொல்லாததான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். என்ன விஷயம்டா? என்ன விஷயம் ஒழுங்கா சொல்லு. நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அதான் சொன்னேன். அதனாலதான் எனக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்ல இதுக்கு யாரும் ஒத்துக்கல. பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. ஓடிதான் போக போறேன், ஆனா அது கொஞ்சம் டைம் வேணும். நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை என் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மனசுக்கு பிடிக்காதவன் கூட வாழறதை விட செத்து போறதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி. இதான் நடந்துச்சு. ரொம்ப சூப்பரா கதை சொல்றடா. இந்த கதையை சொல்ல சொல்லி ராஜி சொன்னாளா? மா, இந்த பிரச்சனைக்கும் ராஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம அவளை பத்தி பேசாதீங்க. நீ தானே தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. அவ சொன்னாலாம் இவர் செஞ்சாராம். கேட்கவே குழந்தைத்தனமா இல்ல? ஏண்டா இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? மா, நான் சொல்றது உண்மைமா, நம்புங்க. உண்மையா இருந்தா அதையும் இத்தனை நாள் சொல்லாம இப்ப வந்து சொல்ற. சொன்னா நீங்க அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லுவீங்க. அந்த பொண்ணு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கும் தான் சொல்ல. டேய், நீ சொல்றது உனக்கே நியாயமா இருக்கடா. எவ்வளவு ஒருத்திக்காக எங்க 2 பேரும் முட்டாளாக்கணும்னு நினைச்சிட்டே நீ? அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலப்பா. அந்த பையன் அமெரிக்கால இருந்து வந்துருவான். அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் கடைசி வரைக்கும் வரல. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. நேற்று சுமதி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். அருண்னு யாரையுமே எனக்கு தெரியாது, நான் யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்றா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு தானே தெரியல நீ ஏன் இப்படி பேசுறன்னு. நீ ராஜி கட்டிக்கிறதுக்காக சுமதி வாழ்க்கையில விளையாடுற. பா, என்ன நம்புங்கப்பா. சுமதி தான் அன்னைக்கு அப்படி சொன்னா, அதனால தான் நான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவ மாத்தி பேசுறாப்பா. அவ என்ன முட்டாளாக்குறா. நீ தான் எங்களை முட்டாளாக்க பாக்குற. உன் கதையெல்லாம் நாங்கள் நம்ப தயாரா இல்ல. கிளம்பு, மண்டபத்துக்கு போகணும், டைம் ஆகுது. பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அந்த பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கார்த்தி, கடைசி நேரத்துல கடுப்பேத்தாத. நான் சொல்றது கேளு. பா, என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. என்னங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. டேய், ஏங்க என்னங்க இவன் இப்படி பண்றா? நான் சொல்லும்போது நீ கேட்டியா? இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேளு. அவனை என்ன பிடிக்குதோ அதே பண்ணி தொலைக்கலாம் நான் சொன்னேன்ல, நீ கேட்கல. அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கா, என்ன வந்து குறை சொல்றீங்க? எல்லாம் நீங்க கொடுத்த செல்லந்தா. இப்படியே பேசிட்டு இருந்தா நான் மாறி மாறி திட்டிக்க வேண்டியதான். அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். யாரு? கார்த்தி தான். மாத்தி மாத்தி போன் அடிச்சிட்டே இருக்காங்க போல. லட்சுமி, விஷ்ணு எல்லாரும் மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஏதாவது பேசுனியா? நான் எங்க பேசுனேன், நீதான் என் பக்கத்திலே இருக்கே. என்னமோ எனக்காக தான் பேசாத மாதிரி சொல்ற. அப்படி இல்ல, பேசலன்னு சொன்னேன். ஏய், போன் எடுத்து இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போனை வை. ஏய், நடுவுல அவனை திடீர்னு காணோம், தெரியும்ல? அம்மா சொன்னாங்க. பார்லர் போறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆளே காணாம போயிட்டான். சொன்னாங்க.
என்னடி சாதாரணமா சொல்ற? அவன் ஓடி போலான்னு முடிவு பண்ணி தான் போயிருக்கான். அதான் வந்துட்டான்ல. ஏய், வந்துதானே ஆகணும். இல்லனா உன் வீட்டு ஆளுங்க அவனை சும்மா விட்டுருவாங்களா? என்னடி பாவமா பாக்குற? அவனை நினைச்சா கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்ல. என்னடி இந்த இழி இழுக்கிற? இல்ல. இங்க பாரு சுமதி, எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா பிரச்சனை வரும் கிரியா. அப்புறம் அவன் என்ன உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைச்சியா? நீ அப்படிதானே சொன்ன. கட்டுவாண்டி, ஆனா அது அவ்வளோ லேஸ்ல நடக்காதுன்ற. என்ன சொல்ற? நீ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது நடக்கும். வேணானா ஆரம்பத்திலே வேணான்னு சொல்லிருக்கணும். இப்படி பாதியில வந்து உண்மையை சொன்னா 2 பக்க சப்போர்ட்டும் கிடைக்காது. பாத்துக்கோ. எனக்கு புரியுது. உனக்கு என்ன புரியுதோ எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் ஒன்னும் உன்னை மாட்டி விட மாட்டேன். ஏய் பைத்தியம், என்ன மாட்டி விடுறது பிரச்சனை இல்ல, நீ மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு சுமதி, உள்ள இறங்கிட்டோம். இனிமேல் நாமளே நினைச்சாலும் திரும்பி போக முடியாது. புரிஞ்சுக்கோ, ஸ்ட்ராங்கா இரு. இருக்கேன்டி. ஏண்டி சலிச்சுக்கிற? இல்லடி, சும்மா சும்மா நீ திரும்ப திரும்ப மாறிடாதன்னு சொல்லும் போதெல்லாம் தப்பு பண்ற மாதிரி இருக்குடி. மனசு ரொம்ப உறுத்துது. ஐய, இது வேலைக்காகாது போல. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கண்டிப்பா பின்வாங்க மாட்டேன். புரிஞ்சா சரி. இங்க பாரு சுமதி, தப்பு பண்றோம்னு நினைக்காத. எல்லாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். அத நாம தான் சமாளிக்கணும். மறுபடியும் அவன் தாண்டி. முதல்ல அந்த போன் ஆஃப் பண்ணி வை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க? மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரம் ஆகுதுங்க. தம்பியை கூப்பிடுறாங்க. யோ வருவாயா? இல்லங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணுனா வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 மணி நேரம் ஆகும் சொல்லு. 1 மணி நேரமா? ஏன்? பின்ன மாப்பிளைக்கு வேட்டி கேட்டு தெரியாது. அப்புறம் ஜட்டிலாம் அயன் பண்ணி போடணும். அப்புறம் கண்மை லிப்ஸ்டிக்லாம் போடணும். டைம் ஆகும் சொல்லு போ. இப்ப என்ன பண்ண போற கார்த்திக்? தெரியல. தெரியலனா உனக்கு சுமதிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம். டேய், என்ன டே ஓயின்னு இருக்க? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எதையும் முடிவு பண்ண மாட்டேன். ஹோல்டிங்ல போட்டு வைக்கிறது. இப்ப பிரச்சனை வாசகத்தை உடைச்சு வீட்டுக்குள்ள வந்து நிக்குது. முடிவு எடுத்தே ஆகணும்டா. டே கார்த்தி, உங்க வீட்டுல என்னதான் சொல்றாங்க? எத்தனை வாட்டரா அதையே திரும்ப திரும்ப கேட்ப? வீட்டுல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அப்செட்டா? போல வரியில இருக்காங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில சொதப்புனா கடுப்பாக மாட்டாங்களா? டேய், டக்கு டக்குன்னு பேசி முடிவெடுக்கிறத விட்டுட்டு சும்மா ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்து ரவுண்டா பேசிட்டு இருந்தா என்னடா ஆக போகுது? தைரியமா வெளியே போய் ஃபேஸ் பண்ண வேண்டியதான். இருக்கிறது ஒரே சான்ஸ் தான். சுத்தி வளைக்கிறத விட பொண்ணோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா இதான் நடந்துச்சு, அதனால உங்க பொண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்ற வேண்டியதான். அடோ பாவி, இதான் முடிவுனா அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்கன்னு காலில் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ டென்ஷன் மிச்சமா இருக்கும்டா. ஏய், எத்தனை வாட்டி தான்டா சொல்றது? அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுன்றதுக்காக தான் அப்படி பண்ண. ஏய், இந்த மேட்டர் நம்ம ஏகப்பட்ட எபிசோட்ல பேசியாச்சு. புதுசா ஏதாவது காரணம் தான் சொல்லு. இதுக்கு மேல காரணத்தை சொல்லி என்ன ஆக போகுது? என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன நடக்கும்? பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மள பொழப்பாங்க. டேய், பயந்து சாவாதரா. எப்ப ஆடுவாரு? அவங்களாம் அண்டர்வேர் கீழே அடிப்பாங்க, தெரியும்ல. ஹே, என்னத்துக்கு திரும்ப திரும்ப அரைச்ச மாவி அரைச்சுக்கிட்டு? கார்த்திக், என்ன பண்ண போற சொல்லு. நம்ம கிட்ட தான் சாய்ஸ்னு பெருசா எதுவுமே இல்லையே. 2 சாய்ஸ் தான். ஒண்ணு இந்த சுமதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற காரணத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். டேய், புரிஞ்சுக்கிற ஆளுங்களாடா அவனுங்க. புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் காரணம்னு சொல்லிடணும். சரி, தப்புன்னா நான் சொல்ல வரல. ஆனா இந்த உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்படி கடைசி வரைக்கும் தள்ளிட்டு. லட்சுமி, இந்த சீனை பொறுத்த வரைக்கும் நீ எந்த மேட்டரை பத்தி பேசினாலும் பயங்கர ரிப்பீட்டா தான் இருக்கும். அன்னைக்கே வேணாம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு 2 குடும்பத்துக்கும் அவமானம். இந்த மேட்டர்லாம் நிறைய பேசாச்சு லட்சுமி. திரும்ப திரும்ப அதே பேசுறதுனால எந்த புண்ணியமும் இல்லை. கரெக்ட். அடுத்து என்னன்றதை யோசிக்கலாம். என் அப்பா அம்மா இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன மச்சான், நீ போய் சொல்றேன்னு நினைக்கிறாங்களா? போய் நிஜம்ன்றதெல்லாம் மேட்டர் இல்லடா. இந்த செகண்ட்ல அவ கழுத்துல தாலி கட்டுறது ஒண்ணுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு.
வேற எதையும் உங்க காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்ல. டேய் கரெக்ட் தான்டா. நம்மளா இருந்தாலும் அப்படிதான்டா யோசிப்போம். அதை விட்டு தள்ளு. அடுத்து என்னடா? இதுக்கு மேல ஓடி போகணுங்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அது அசிங்கமும் கூட. ஆமா, அதையும் தூக்கி தூர போடு. சரி, அடுத்து என்ன? வேற என்ன? அவ கழுத்துல தாலியும் கட்ட மாட்டேன், ஓடியும் போக மாட்டேன்னா இருக்கிற ஒரே சாய்ஸ் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு உண்மையை சொல்றதுதான். ஆமா மச்சான், நிஜமாவே அது ஒண்ணுதான் சாய்ஸ். உழக்க போறானுங்கடா. சரி, நீயும் லட்சுமி கிளம்புங்க. கிளம்புறதா? எங்க கிளம்பணும்? அதானே. என்னடா எங்க கிளம்ப சொல்ற? இல்லடா, இந்த மேட்ரு சொன்னது கண்டிப்பா பிரச்சனை வரும். எதுக்கு தேவையில்லாம நீங்க அதுல மாட்டிக்கிட்டு? இதோ பாரு, அடிச்சிருவாங்க உதச்சிருவாங்க, நான் சும்மா காமெடி பண்றது தான் சொல்லிட்டு இருந்தேன். உடனே நீ கிளம்புன்னு சொல்ற. டேய் அப்படிலாம் இல்லடா. தேவையில்லாம லக்ஷ்மி இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆக வேணாம் தான் அவங்கள கூட்டிட்டு கிளம்பு. இங்க பாரு கார்த்திக், என்ன தனியா பிரிச்சு பேசாத. நான்லாம் பாதியில விட்டுட்டு போறதா இல்ல. இப்போ நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் பிரிச்சு பேசல. தேவையில்லாம அவங்க உங்களை எதனா சொன்னாங்கன்னா எனக்கு கண்டிப்பா டென்ஷன் ஏறும். அதெல்லாம் வேணான்னு தான் பாக்குறேன். இங்க பாரு கார்த்திக், நாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமா இருக்கிறப்ப கூட இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு கஷ்டம் வரப்ப கூட இருக்கணும். நீ போய் சொல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசிக்கலாம். டேய் மச்சான், டேய் நீ போ, நான் போறேன்னு சொல்ற டைம் இல்லை இது. நாங்களாம் எங்கேயும் போக மாட்டோம், கூடவே தான் இருப்போம். புரியுதா? இல்ல மச்சான், நான் என்ன சொல்றேன்? டேய் திரும்பவும் முதல்ல இருந்து வராதடா. வா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. டேய் அது ஒண்ணு. இங்க பாத்தீங்களா, நான் சொல்லல மாப்பிள்ளை அழைப்புக்கு அங்க நேரம் ஆகுதுன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க ரெடி ஆகாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க. வாங்க. இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள, எங்களுக்கு புரியுது. நீங்க படிச்சவரு, கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறவரு. நாங்க சம்பந்தம் பேசும்போது செய்யறேன்னு சொன்ன சீரியஸா கம்மி தான். ஆனா இப்போ வந்து பாருங்க, நாங்க பேசுனதை விட 2 மடங்கு வந்து இறங்கி இருக்கு. அத பத்தி இல்லங்க, நான் வேற ஒரு விஷயம் பேசணும். ஏங்க, ஏற்கனவே நான் நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இன்னும் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. அட அது இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. காப்பு கண்ணதுக்கு அப்புறம் வெளியில போக கூடாதுன்னு சொன்னா அடம் பிடிச்சு வெளியில போயிட்டு வரீங்க. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு போனை போட்டா போனே எடுக்கிறது இல்ல. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ரூம்குள்ள போய் குசு குசுன்னு பேசிட்டு வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். மண்டபத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. வந்திருக்கிறவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற புதுசா ஆரம்பிக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என் பிரச்சனையை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இதுல தனியா பேச என்ன இருக்கு? விடிஞ்சா கல்யாணம். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா இங்கேயே பேசுங்க. ஏங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவன் பர்சனலா ஏதோ பேசணும்னு சொல்றான். யோ, நீ யாரையா அதுல தலையிறதுக்கு? யோ மச்சான், ஏங்க நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. தம்பி, எங்க குடும்பத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. 3வது மனுஷன்ல தலையிடக்கூடாது. ஹலோ, இப்போ நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்னேன், அவ்வளவுதானே? நீங்க பாட்டு என்னமோ பேசிட்டே போறீங்க. இப்ப என்ன, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும், அவ்வளவுதானே? எதுவா இருந்தாலும் எங்க எல்லாரும் முன்னாடி இங்கேயே சொல்லுங்க. சரி, சொல்றேன். அட சொல்லி தொலைப்பா, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இந்த கல்யாணம் நடக்காது.